தேர்தல் வாக்குறுதிகளை முதல்வர் ஜெயலலிதா நிறைவேற்ற வேண்டும் என்று வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு திங்களன்று ஹைதராபாத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஜெயலலிதாவுக்கு தனது வாழ்த்துக்கள் என்றும், 2வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய விஷயம், அந்த சாதனையை ஜெயலலிதா படைத்துள்ளார் என்றும் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும், அப்போதுதான் பொதுமக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அசாமில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது என்றும், தமிழகம், மேற்கு வங்காளம், கேரளா ஆகிய மாநிலங்களில் பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி உயர்ந்துள்ளது என்றும், தேசிய கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா தேசத்தின் கட்சியாக மாறி வருகிறது என்றும் கூறினார். மேலும் முதல்வராக பதவியேற்கும் ஜெயலலிதா தேர்தலின் போது பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார். The mandate of the people is for development and good governance. So we in the center, after completion of 2 years, will pursue the development agenda with full vigor and also provide good governance under the leadership of our leader, Sri Narendra Modi. And we hope that the state governments also, now that the elections are over, they will focus more on development and giving good governance. Sir, what is your expectation from the new Tamil Nadu government? Expectation is fulfill the promises made, work in cooperation with the government, take the support of our constructive opposition also, and move forward. That is my expectation, and I hope the new government will be moving in that direction.